நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். நம்ம அண்ணன் வந்து அரசியலுக்கு வந்தாருங்க. பல பேத்துக்கு வந்து பிடிக்கல. இப்போ இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு நரேட்டிவ் அப்படின்றது செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கரூர் விஷயத்தை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா அது கரூர் விஷயம் நடந்து அத்தனை மாதம் ஆகி போச்சு, இன்னைக்கு கரூர் விஷயத்தை வந்து தளபதி விஜய் வந்து பழி போட்டுற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து நீங்களும் நினைக்கலாம். நிறைய பேர் அது மட்டும் கிடையாது, சில மாமாலாம் இருக்கானுங்க, மாமா பசங்க எல்லாத்தையும் கூட்டி கொடுப்பானுங்க, பொண்டாட்டியும் கூட்டி கொடுப்பானுங்க, அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டி கொடுப்பானுங்க. அந்த மாதிரி உள்ளவங்களால தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி தான் சில பேர் வந்து பண்ணியிருக்கானுங்க. அதுவும் ஒருத்தன் வந்து பண்ணியிருக்கான். தளபதி ஃபேன்ஸ் வந்து அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்றது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதையும் கேட்காம வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு அந்த நாய் அப்படின்றது வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எந்த நாய் ஏதுன்றது நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக தாங்க சொன்னேன். இப்போ என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன நரேட்டிவ் அப்படின்னா, ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலை இல்லைங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, கரூர் படத்தில் வந்து அந்த கரூர் போயிருந்தாங்க இல்லைங்களா, தளபதி வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தார். அங்கே தான் அந்த இஷ்யூ நடந்தது, அல்லது தெரிஞ்ச விஷயந்தான். அந்த கரூரில் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க அப்படின்ட்டு வந்து இந்த நக்கீரன் கோபால் இருக்கானே, நக்கி கோபால் மீசை, அந்த மீசையும் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போட்டு புலம்பிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஆதாரமே கிடையாது. அந்த ஆள் சொன்னதுக்கு ஆதாரமே கிடையாது. கரூரில் இந்த மாதிரி விஷயம் நடந்ததுன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனாலும் அந்த ஆள் அப்படின்றது நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு ஜனநாயகன் படத்தில் வந்து பெருசாக அரசியல் கருத்துக்களை வந்து கிடையாதான். வினோத்தை நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த கரூர் விஷயத்தை வச்சே நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணலாம், இதை வச்சு ஒரு அவதூறு படப்பலாம். ஒரு வேளை வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கரூர் ஃபுட்டேஜ் அப்படின்றது வந்து அதில் பயன்படுத்தலை அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். அதனால் வந்து இந்த நரேட்டிவ் அப்படின்றது வந்து கண்டினியூ ஆகட்டும். படம் ரிலீஸ் ஆகலாம் வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், ஃபுட்டேஜை பயன்படுத்தினீங்க, அதனால தான் இந்த இவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சு, அதில் தான் வந்து இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரிலீஸ் ஆச்சுன்னா தெரிஞ்சிடும் இல்லைங்களா, அந்த ஃபுட்டேஜில் எதுவும் பயன்படுத்தலை, ரொம்ப நாளாக உருட்டு தான், அப்போ அரசியல் மைலேஜ் வந்து கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு வந்து. அது மட்டும் கிடையாது, தளபதி விஜய் வந்து தெளிவே சொல்லிட்டாரு. நேற்று போயிருந்தார் இல்லைங்களா முஸ்லீம் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இந்த இஃப்தாருக்கு போயிருந்தார் இல்லைங்களா, அந்த நோன்பு அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து போயிருந்தார். அங்கே தெளிவே வந்து சொல்லிட்டாரு, நாங்கள் யாரோடதும் வந்து கூட்டணி வைக்கல, 234 தொகுதியும் வந்து தனிச்சு தான் வந்து போட்டியிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது வரைக்கும் வந்து இந்த கரூர் விஷயத்தை பற்றி யாருமே பேசலை, பிஜேபியும் பேசலை, அதிமுகவும் பேசலை. ஏன்னா கூட்டணிக்கு வந்துடுவாங்க, விஜய் வந்து கூட்டணிக்கு வந்துடுவார், அதனால் இதை பற்றி பேச வேணாம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருந்தாங்க. தளபதி வந்து பொச்சில் செருப்பு கட்டி அடிக்காத மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தார் நேற்று. நான் வந்து 234 தொகுதியிலும் எங்கள் கட்சி வேட்பாளர் நிறுத்த தான் போகிறேன், தனிச்சு தான் வந்து போட்டியிட போகிறேன்னு சொன்ன உடனே, ஆஹா இதுக்கப்புறம் வந்து கூட்டணிக்கு வந்து வேறு வேலையே இல்லை, கூட்டணி வரப்போகிறதும் கிடையாது, இதுக்கப்புறம் இவரை நம்பிட்டு இருந்தால் வரவும் மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி அவதூறு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஏற்கனவே வந்து திமுக தான் அவதூறில் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கூட்டணிக்கே வரலை, நம்ம எதுக்கு இனிமேல் வெயிட் பண்ணணுன்ட்டு வந்து அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், திரும்பவும் அந்த கரூர் விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சவுக்கு சங்கர் ஒருத்தன் இருக்கான் இல்லைங்களா, சவுக்கு சங்கர், அந்த ஆளை பற்றிலாம் நான் வந்து வருது வாயில், அந்த மாதிரி கெட்ட வார்த்தை வருது. அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஒர்ஸ்டான ஒரு மனுஷன் யாருன்னா அந்த ஆள் தான். அந்த ஆளை பற்றிலாம் நிறைய கேஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு கோர்ட்டில், அதெல்லாம் நான் பார்த்துருப்பேன், நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த ஆள் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கான், அவதூறோட ஒரு உச்சம். அந்த ஆள் வந்து உண்மையாலுமே வந்து சோத்தை தான் திங்கிறானா அப்படின்றது தெரியல. அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனுஷனாக இருந்துட்டு இருக்கான். நம்ம பசங்கள்கிட்ட வச்சிக்க கூடாதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த ஆள் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, கரூர் சம்பவத்தில் ஜனநாயகன் படத்தோட அந்த ஷூட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு, அதனால தான் அந்த 41 பேர் வந்து இறந்துருக்காங்க, நிறைய குழந்தைகள் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பச்சையாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் அந்த ஒரு புறம்போக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த சவுக்கு சங்கர் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கான்றது உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு ஃபோட்டோ அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து அந்த ஒரு கடை இருக்குது, அந்த கடையோட பேருமே கூட இருக்குது. நான் வந்து அதை போடுறேன், அதிகம் வந்து பாருங்கள். அந்த கடை அப்படின்றது வந்து அவன் போட்டிருக்க ஃபோட்டோவில் என்னென்னா அது கரூர் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்கான். இது கரூரில் எடுத்த ஃபோட்டோ, கரூரில் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதில் நிறைய பொய்ங்க. அதில் வந்து ஒரு ஷூட்டிங், அதாவது வந்து ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அப்படின்றதும் இருக்குது, ஒரு கடையோட ஃபோட்டோவும் அப்படின்றது இருக்குது. ஆக்சுவலாக அது கரூரே கிடையாதுங்க, அது நாமக்கலுங்க. அந்த நாமக்கல்லில் தான் அந்த கடை இருக்கிறதுக்கான ஆதாரம் அப்படின்றது நான் வந்து போடுறேன் பாருங்கள். இந்த ஒரு கடை அப்படின்றது வந்து நாமக்கல்லில் தான் இருக்கே தவிர கரூரில் கிடையாது. அவசரத்தில் இருந்து சில மாமா பசங்களாம் இருக்கானுங்க, தப்பாக எடுத்து போடுவாருங்க. ஒரு அவதூறு பரப்புனா கூட அதையாவது ஒழுங்காக எடுத்து பண்ணணும், அதுவும் கிடையாது. நாமக்கல்ல இருக்க ஒரு கடையை எடுத்து கரூரில் இருக்கிறது தான் வந்து ஃபோட்டோ போட்டு வச்சு எவ்வளோ ஒரு அசிங்கம். அது மட்டும் கிடையாது, ட்விட்டரே வந்து கம்யூனிட்டி நோட் வந்து கொடுத்துருக்கு. கம்யூனிட்டி நோட் வந்து ட்விட்டர் ஏன் கொடுக்குன்னா, பொய்யான செய்தியும் ஒரு தவறான செய்தியும் வதந்தியும் பரப்புனா அதுக்கு வந்து ட்விட்டரே வந்து செருப்படி கொடுக்கும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம சவுக்கு மாமாவுக்கும் வந்து ட்விட்டர் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்கு. அது மட்டும் கிடையாது,
மீடியாஸு நியூஸ் சேனல்ஸு அவங்க கேமரா எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அங்கே இப்போ அவங்க வந்து தளபதி வந்து பேசிகிட்டு இருக்காருன்னா ஒட்டுமொத்த மீடியாவுமே அங்கே தான் இருக்கும். ஏன்னா அங்கே ஷூட் பண்ணணும் 24 hours அப்படின்றது வந்து அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. தளபதி வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுலேருந்து முடிச்சுட்டு போகிற வரைக்கும் வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க. எல்லா நியூஸ் சேனல்ஸும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து அதை கவர் பண்ணுறது தான் வந்து ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு நியூஸ் சேனல்ஸ் வந்து ஒரு மெத்த மேலே இருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ அந்த ஒரு கேமரா எடுத்தது அது ஷூட்டிங் எடுத்தது. அது வந்து எவ்வளோ ஏன்னா அடி கொஞ்சமாவது ஏன்னா மனுஷங்க நம்புற மாதிரி வந்து பேசுங்களேன். என்ன நியூஸ் சேனல்ஸ் வந்து எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோஸு அந்த ஒரு கிளிப்பை எடுத்து அது ஜனநாயகன் படத்தோட கேமரா அந்த ஷூட்டிங்ஸ்க்காக எடுக்கப்பட்ட கேமரா அப்படின்ட்டு வந்து எவ்வளோ எச்சையாக வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க பாருங்கள். இவ்வளோ ஒரு எச்சத்தனமான ஒரு அரசியல் பண்ணி தான் நீங்கள் ஜெயிக்கணுமாடா அப்படின்ட்டு வந்து ட்விட்டரே காரித்து பிடிச்சிங்க பாருங்கள். நான் கூட போகிறேன் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து என்ன வந்து ட்விட்டர் வந்து பதில் அடிச்சிருக்குன்ட்டு அவங்களே வந்து காரி துப்பிட்டாங்க. தூ அப்படின்ட்டு வந்து அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பொழப்பு அப்படின்றது வந்து இவனுக்கு வந்து பொழைச்சிட்டு இருக்கானுங்க. உண்மையிலே வந்து தளபதியோட அந்த ஒரு ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து 2025 ஜூன் மாதமே ஷூட்டிங் மொத்தமாக முடிஞ்சு போச்சுங்க. ஜூன் மாதத்தோட வந்து ஷூட்டிங்கே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே வந்து பயன்படுத்தவே கிடையாது. கரூர் சம்பவம் நடந்தது வந்து செப்டம்பர் 29 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், செப்டம்பர் 29 அன்னைக்கு நடந்துச்சு. 3-4 மாதம் முன்னாடியே வந்து ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கே முடிஞ்சு போச்சு. இதை பல டைம் வந்து சொன்னாலுமே சரிதான், இவ்வளோ நாளாக பொத்திக்கிட்டு இருந்தானுங்க. ஏன்னா வந்து விஜய் வந்து பிஜேபிக்கு வந்துடுவார், அதிமுக வந்துடுவார், கூட்டணி வந்துடுவார் அப்படின்றதுக்காக பொத்திட்டு இருந்தானுங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா? அதனால் வேறு வழி இல்லை. திரும்பவும் வந்து அவதூறு தான். என்ன உங்களால் என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கவனிக்கலை, அவங்க அப்பா அம்மா வந்து கண்டுக்கவே கிடையாது, அப்பா அம்மா தனியாக இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்கான்னு விட்டுட்டு இருந்தானுங்க. அவங்கள வந்து மாநாட்டுக்கே கூப்பிட்டு வந்து பெரிய செருப்படி கொடுத்துட்டாங்க. எஸ்சிஎஸ்சியும் நம்ம தளபதியோட அம்மாவும் சேர்ந்து செருப்படி வந்து கொடுத்துட்டாங்க. அதுலேயே வந்து கொத்தடிமையாக இருக்கட்டும் அடிமையாக இருக்கட்டும் எல்லாம் வந்து கத்திட்டு போயிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து கரூர் விஷயத்தை வச்சு பேசிட்டு இருந்தானுங்க. சிபிஐ என்கொயரி, ஜனநாயகன், இப்படி பல பிரச்சனை கொடுத்து கடைசியாக வந்து ஃபேமிலி இஷ்யூ, சங்கீதா இஷ்யூ போனானுங்க. திருஷா என்னென்ன பேசினானுங்க. மக்கள் நம்பவே இல்லை. மக்கள் வந்து தளபதி மேலே வந்து அன்பு மேலும் மேலும் அதிகம் வச்சுருந்தால வேறு வழி இல்லை. திரும்பவும் வந்து நம்ம கரூர் கேஸே நோண்டுவோம் அப்படின்ட்டு வந்து கரூரை பசி அந்த கரூர் விஷயத்தை பற்றி அவதூறு மட்டும்தான் பரப்பிட்டு இருக்கானுங்க. இதுவும் தெரியுது இது ஒரு பச்சையான அவதூறு அப்படின்ட்டு வந்து எங்கேயோ எடுத்த ஃபோட்டோஸை கொண்டு வந்து அது வந்து கரூரில் நடந்துச்சுன்னு, இன்னும் சொல்லப்போனால் எங்கேயாவது ஒரு யாரோ ஒரு கொல்ற மாதிரி வெட்டுற மாதிரி இருந்தால் கூட அதையும் தூக்கி போட்டு இது கரூர் தான் அப்படின்ட்டு வந்து பேசிட்டு இருப்பானுங்க. ஸோ மக்களே, தளபதி சொல்கிற மாதிரி தான் மக்களே, எவ்வளோ ஒரு வன்மம், எவ்வளோ ஒரு அவரை தவறான விஷயங்கள் வந்து பரப்புறதுல வந்து இந்த ஒரு மாதத்தில் வந்து இன்னும் இதே மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றது பொய்யா வந்து பரப்புவாங்க. நம்பாதீங்க. சவுக்கு சங்கர்லாம் தெரியும் ஆள் யார் அப்படின்ட்டு வந்து அந்த ஆள் வந்து வேணாம், இந்த மைக்கு போவோம், இந்த ஃபோனு போவோம். அதனாலேயே நான் அந்த ஆளை பற்றி பெருசாக வந்து சொல்ல விரும்பலை. அந்த ஆள் வந்து அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. என்ன வேணால் பண்ணுவான் அந்த ஆள், சரிங்களா? என்ன வேணால் பண்ணுவான், புரியுதுங்களா? என்ன வேணால் அதில் நீங்கள் என்ன வேணால் ஃபுல் பண்ணிக்கிங்க, டேஷ் போட்டு ஃபுல் பண்ணிக்கிங்க, என்ன வேணால் அந்த ஆள் வந்து பண்ணுவான். அந்த மாதிரி ஒன்று ஆள் தான் அவன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கரூரில் ஏதாவது ஒரு கடை இருந்துச்சுன்னா அதை எடிட் பண்ணி போடுங்க. தேவையில்லாமல் நாமக்கல்லில் எடுத்த ஃபோட்டோவையும் சேலத்தில் எடுத்த ஃபோட்டோவையும் போட்டு அசிங்கப்படாதீங்க. ப்ரெஸ்ஸு அவங்க எடுத்த அந்த ஃபோட்டோ ஃபுட்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜனநாயகன் படத்தோட கேமரா அந்த ஏன்டா இடை மானங்கட்ட பசங்களா துப்புங்க, எல்லாம் துப்புங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த பழப்புக்கு வந்து அவனை பிடிச்சி கேட்டுக்கிட்டு வந்து கேட்டீங்க. நானும் வந்து இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சா டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க தலைவா. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.